ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2-in-1 ட்ரிங்க்கை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு தவறாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னடா 2-in-1 ட்ரிங்க்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்க் எடுக்கிறது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இம்யூனிட்டி பவர் வந்து பூஸ்டன் ஆகும், அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸும் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர்ஃபால் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து ஆன மாதிரி தெரியாது. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நெல்லிக்காய், அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் வெல்லம், இந்த 3 பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான். ஸோ இதோட மருத்துவ பலன்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இது ஜூஸாக பண்ணி நீங்கள் இன்டேக் பண்ணிவிட்டு வர பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யங்காக தெரிவிங்க. ஃபஸ்ட்டு நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குது, விட்டமின் சி அதிகமாக இருக்குது. நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஸ்கின் க்ளோயிங்க்கும் சரி விட்டமின் சி வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப் பண்ணும். அதை வந்து பளபளன்னு வச்சுக்க ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி வந்து கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி எடுத்துரும். ஹார்ட்டுக்கு வந்து நல்லா வந்து ப்ரொடெக்ட் லேயராக வந்து இஞ்சியோட சாறு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறுசுவையும் அடங்கிய ஒரு கனி அப்படின்னா அது வந்து நெல்லிக்கனி சொல்கிறாங்க. ஸோ வந்து தினமும் ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்றது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி பவர் ரொம்பவுமே அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எபிடமிக் டிசீஸ் சொல்லக்கூடிய தொற்று வியாதிகள், இன்னொருத்தருந்து இன்னொருத்தருக்கு வரக்கூடிய வியாதி, கம்யூனிகபிள் டிசீஸ், இந்த மாதிரி வியாதியை வந்து ஃபஸ்ட்டு தடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொசுனால் வரக்கூடிய வியாதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணினால் வரக்கூடிய வியாதி வந்து இது வந்து தடுத்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்காயில் இருக்கிற டேனின் அப்படின்றது வந்து கேன்சர் வரவிடாமல் தடுக்கும் அப்படின்றது வந்து ரீசண்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ வந்து மருத்துவ பலன்கள் அடங்கியிருக்கிற இந்த ஜூஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இஞ்சி எடுக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜீரணத்துக்கு வந்து எந்த பிரச்சனையுமே பண்ணாது. ஸோ நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து டைஜஷன் வந்து பண்ணி கொடுத்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தோல் சுருக்கம் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதுமையை தள்ளி போடும். ஸோ இந்த ஜூஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்டேக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து வெளியில் க்ளோ ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ பளபளன்னு தெரிவிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இலைநரை, கண்டிப்பாக இலைநரை வரவே வராது. ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். புது ஹேர் பார்த்திங்கன்னா வித்தின் 1 மந்தில் உங்களுக்கு வந்து க்ரோ ஆகிறது நீங்கள் உங்களால் வந்து கண்டிப்பாக லைவாக பார்க்க முடியும். ஸோ இந்த ஜூஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ஜூஸ் வந்து ஒரு ஆளுக்கான அளவு நான் சொல்கிறேன். 4 நெல்லிக்காய் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து கொட்டை எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துட்டு 1 இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சி வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஜூஸ் அடிச்சுட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மார்னிங் டைமில் எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஹெல்த் பெனிஃபிட் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் குடிச்சிட்டு வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 60 வயசு உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் உங்கள் லுக்கு வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசு மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், 1 வீக்காக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்கு இந்த ஜூஸு. ஸோ அதனால் உங்களோட நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.